நெகிழி தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அதிர்ச்சி தரக்கூடிய வெள்ளக்காட்சிகள். பாகிஸ்தானிலே தற்போது தொடர்ந்து கடந்த 2 மாதங்களாக அந்நாட்டையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் வெள்ளக்காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து மேக வெடிப்புகள், இங்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்டது போல அங்கு அடுத்தடுத்து மேக வெடிப்புகள் இமயமலை பகுதியிலே ஏற்பட்டு அடுத்தடுத்து காட்டாற்று வெள்ளங்கள், அவற்றிலே புரட்டி செல்லப்படும் அந்த கிராமங்கள், நகரங்கள் என எந்த ஒரு பெரிய பெரிய இடங்களை எல்லாம் புரட்டி நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கும் பொழுதே அந்த வெள்ள காட்சிகள், வெள்ளத்தின் வேகம், காட்டாற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நம்மால் காண முடிகிறது. புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை என்றுதான் கூற வேண்டும். கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பித்த இந்த காட்டாற்று வெள்ளம், மேக வெடிப்பு போன்றவை எல்லாம் அடுத்தடுத்து வாரத்திற்கு ஒரு முறை என்ற வகையிலே அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் இதுவரை கடந்த 2 மாதங்களில் மட்டும் பாகிஸ்தானிலே வெள்ளப்பெருக்கின் காரணமாக 788 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் 165 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று வடமேற்கு பாகிஸ்தான் தான் கைபர் பக்துன்வா என்ற பகுதி, பஞ்சாப் போன்ற இடங்களில் எல்லாம், சிந்த் மாநிலம், பலுச்சிஸ்தான், அதே போன்று கில்ஜித் பல்திஸ்தான் போன்ற, அதே போன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகிய பகுதிகள் எல்லாம் பார்த்தீர்கள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தையும் விட்டு வைக்கவில்லை இந்த காட்டாற்று வெள்ளம், அங்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கும்போதே அந்த வெள்ளத்தின் தீவிரம் எந்த அளவுக்கு கிராமங்கள், நகரங்கள் என முற்றிலும் மூழ்கிவிட்டன. அதாவது ஒரு சுனாமி வந்து செல்வது போல அந்த காட்டாற்று வெள்ளத்தால் கிராமங்கள் எல்லாம் மிதக்கின்றன என்றுதான், தண்ணீரில் மிதக்கும் பாகிஸ்தான் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பல கிராமங்கள் மூழ்கும். கிராமமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஒவ்வொரு முறை வரும்போதும் மூழ்கடித்து அந்த பகுதியின் இயல்பு நிலையை முற்றிலுமாக சிதைத்து விட்டு சென்று விடுகிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கிறது. தற்பொழுது இந்தியா மேலும் ஒரு எச்சரிக்கை முதன்முறையாக இந்த பாகிஸ்தானிலே அந்த சிந்தூர் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடன் பெரிய தூதரக உறவை கொள்ளாமல் இருந்து வந்தது. இந்த சூழலில் இந்திய தூதரகம் மூலமாக, பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக பாகிஸ்தானருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாவி நதி, ஜம்முவிலே ஓடின தாவி நதி தற்போது வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாகிஸ்தானில் உள்ள பல பகுதிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். முதன்முறையாக அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக பாகிஸ்தானுக்கு தூதரக வழியாக ஒரு செய்தியை இந்தியா கொடுத்திருக்கிறது என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது எச்சரிக்கை செய்தியாக போய்விட்டது. எனவே எச்சரிக்கை செய்தியாக இருந்தாலும் தயாராக பாகிஸ்தான் மக்கள், பெரும் வெள்ளம் வரப்போகிறது, ஜாக்கிரதை என்ற வகையிலே ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது இந்தியா. பாகிஸ்தானை காப்பாற்றும் வகையிலே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தானுக்கு உதவி இருக்கிறது இந்தியா என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது பாகிஸ்தானில் மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி மேக வெடிப்புகளும் காட்டாற்று வெள்ளங்களும் வந்து கொண்டிருக்க என்று ஆய்ந்து பார்க்கும்போது பல காரணிகள் கூறப்படுகின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல காரணங்கள். குறிப்பாக பாகிஸ்தானுடைய மழை அளவிலை கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்போது சராசரி ஆவரேஜ் ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால், ஆண்டுதோறும் பெய்கின்ற சராசரி மழை அளவானது குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் திடீரென்று பெய்கின்ற அதீத மழையின் அளவு சராசரியாக ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதாவது சராசரியாக இயல்பாக பெய்யக்கூடிய மழை குறைந்து விட்டது. ஆனால் திடீரென கொட்டி காட்டாற்று வெள்ளமாக செல்கின்ற மழையானது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இது இயற்கையினுடைய பேரிடர்களின் மிகப்பெரிய பேரிடராக பார்க்கப்படும். இயற்கை சீற்றத்தின் காரணமாக இது போன்ற மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு அடிப்படையாக பல காரணிகள் கூறப்பட்டாலும் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கூறுகின்ற மிக முக்கியமான காரணிகள் என்று பார்த்தால் வானிலையாளர்களும் அந்த காரணங்களை ஆமோதிக்கிறார்கள். முதல் காரணி காடுகளை அழித்தல். இமயமலை ஒட்டியுள்ள பகுதிகளிலே பெரும்பாலான காடுகளை அழித்து விட்டார்கள். இதனால் மரங்களே இல்லாமல் தரிசுகளாக காணப்படும் சூழல் தான் இருக்கின்றன. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நகரமயமாக்கல், கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்களை எல்லாம் நகரங்களாக மாற்றுவதால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு எதிரான கட்டுமானங்கள், அதாவது மலைச்சரிவுகளை இயற்கைக்கு எதிராக கட்டுமானங்களை நடத்துவதாலும் மிகப்பெரிய ஒரு பேரழிவை தற்போது பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றம் அடிப்படையாக இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக, இந்த கிளைமேட் சேஞ்சை விட மிக முக்கியமாக கூறப்படுவது
இயற்கை பாதிப்புகளை சரி செய்வதற்கு நிதிகளை ஒதுக்காமல், போதிய நிதியை ஒதுக்காமல் ராணுவத்திற்கு அதிக நிதியை ஒதுக்குகிறது பாகிஸ்தான். மக்கள் பிரச்சனைக்கு முதலிடம் கொடுக்காமல் ராணுவத்தை அதிகப்படுத்துவது, பலப்படுத்துவதற்கு அதிக நிதியை கொடுக்கிறது. இதனுடைய பாதிப்புகள் எல்லாம் தற்பொழுது மக்களை பெரும் வகையிலே பாதிக்கிறது. பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 60% பாகிஸ்தானியர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த தொடர் மேக வெடிப்பு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தால் என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் தரவுகளும் உறுதி செய்கின்றன. இந்த வெள்ள காட்சிகளை பார்க்கும் பொழுதே இது போன்று ஏதோ ஒரு முறை வருவது அல்ல, அடிக்கடி நடந்து கொண்டிருக்கு. அதுவும் கடந்த 2 மாதங்களிலே 7-8 முறை நடந்திருக்கிறது. மேலும் பல முறை வருவதற்கு செப்டம்பர் 3ஆம் வாரம் வரை இது போன்ற அடுத்தடுத்து மேக வெடிப்புகள், காட்டாற்று வெள்ளங்கள் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பருவமழை காரணமாக வெள்ளங்கள் ஆறுகளிலே, அங்குள்ள ஓடுகின்ற ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாவம் பாகிஸ்தான் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து இயற்கை சீற்றங்கள், பேரிடர்களால் பாகிஸ்தான் ஊர்குலைந்து சீரற்று போய் நிலையில் இருக்கிறது. இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா பகுதி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேயர்